வணக்கம். இதில் நம்ம குடும்ப நலனுக்காக சில விஷயங்கள் வந்துட்டு சொல்கிறேன். நம்ம புறா கூடு கட்டி நம்ம பார்த்துருக்குமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். புறா வந்துட்டு எப்படி கூடு கட்டணும் அப்படின்னா, அது ஒவ்வொரு குச்சியாக கொண்டு வந்து அந்த குச்சி வந்துட்டு அந்த இடுக்கில் தங்கணும். அந்த மாதிரி இடத்துல தான் புறா வந்து கூடு கட்டும். மரத்தில் கூடு கட்டுமா புறா? மரத்தில் புறா வந்து கூடு கட்டாது. புறா வந்துட்டு எங்கே வந்துட்டு கூடு கட்டும்? வீட்டுக்குள்ளே தாங்க. வீட்டுக்குள்ளே தான் புறா வந்து கூடு கட்டும். எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் கோயம்புத்தூர் வீட்டில் வந்துட்டு இருக்கும்பொழுது புறா வந்துட்டு கூடு கட்டியிருக்கு. சரிங்களா? நான் பார்த்துருக்கேன். புறா வந்துட்டு ஒரு பால்னி முழுக்க புறா தான் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? நாங்கள் அதை விட்டுட்டோம் புறாக்குனே. அதே மாதிரி இப்போது இங்கே ஏசி வந்துட்டு இருக்குது. ஏசியோடைய அந்த வெளியில் அந்த அவுட்டர் வந்துட்டு வச்சுப்போம் இல்லையா, அந்த அவுட்லெட்டு, அதில் வந்துட்டு புறா வந்துட்டு கூடு கட்டிகிட்ருக்கு. சரிங்களா? கூடு கட்டிகிட்ருக்கு. அது ஒத்த காலே நிற்பாங்க சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒத்த காலே நின்று நான் இங்கே தான் கூடு கட்டுவேன் அப்படின்ட்டு அது வம்படி பண்ணி இங்கே அது கட்டுது. சரி, ஆனால் நான் வந்துட்டு அந்த டோரு அந்த ஜன்னலை வந்து நாங்கள் வந்து திறக்கிறது கிடையாது. ஓகேவா? என்ன இப்போது அது வந்து எப்படி ஒரு ஐந்தறிவு ஜீவன் அதனுடைய சந்ததி விருத்திக்காகவும் அதனுடைய குடும்ப நலனுக்காகவும் அது எவ்வளோ வந்துட்டு கவனமாக அதை கொண்டு போய் குச்சி பாருங்களேன். ஒரு சின்ன முள் இருந்தால் கூட சரி, அந்த 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 கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இருக்குங்க. ஒரு சின்ன முள் கூட இருந்தால் கூட உள்ளே அதை போட அந்த முட்டைக்கும் சரி அந்த குஞ்சுக்கும் சரி வந்து பாதிப்பு வந்து உண்டாகும் இல்லைங்களா? நம்ம என்ன புறா வந்து நீ வந்துட்டு கூடு கட்டிக்கோ அப்படின்ட்டு நம்ம தனியாக அதை வந்து குச்சியை நம்ம வந்து எடுத்து வைக்கிறோமா? நம்ம போடுறோமா? அப்புறம் அப்போ எங்கேருந்து அதை போயிட்டு அந்த குச்சியை வந்து பார்த்து சூஸ் பண்ணி அதுக்குன்னு கை இருக்கா? நம்மளை மாதிரி வந்துட்டு உடைக்கிறதுக்கெல்லாம் கை இருக்கா? அதுக்குள்ளே அந்த சின்ன அழகு வச்சு அந்த 2 காலை வச்சு தான் அதை வந்து செயல்படணும். அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அவ்வளோதான், அதோடைய பலமே அவ்வளோதான். அந்த 2 கால், அந்த சின்ன அழகு, அவ்வளோதான் இல்லையா? அதை வச்சு அது எவ்வளோ வந்துட்டு அலைஞ்சி திரிஞ்சு போராடி நம்மக்கிட்டேருந்து இந்த மக்கள் நம்மக்கிட்டேருந்து போராடி அதனுடைய ஃபேமிலிக்காக அது எவ்வளோ பாடுபடுறது பார்த்தீங்களா? நம்மளாம் யாருங்க? நம்மளாம் மனிதர்கள். சரிங்களா? என்ன நம்ம ஃபேமிலிக்கு வந்துட்டு எது நல்லதோ அதை மட்டுமே நம்ம வந்து நினச்சி செயல்படணும். என்ன அதனால நான் வந்து இவ்வளோ பேசுகிறது. நன்றி.